ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நம்ம டேஸ்ட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தமிழர்களின் பாரம்பரிய திருநாள்களில் மிகவும் முக்கியமான ஒன்று தான் ஆடிப்பெருக்கு அல்லது 18ஆம் பெருக்கு. இது தமிழ் மாதமான ஆடி 18ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. ஆடி மாதத்தில் தென்மேற்கு பருவமழையால் நீர்நிலையங்கள் நிரம்பி வழியும். இந்த நீர்வளம் விவசாயத்திற்கு புதிய நம்பிக்கையை அளிப்பதால் இயற்கைக்கும் நீருக்கும் நன்றி செலுத்தும் நாளாக ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுகிறது. இதை ஏன் ஆடி 18 அன்று கொண்டாடுகிறோம் என்று கேட்டால், தமிழர்கள் மரபில் 18 என்ற எண்ணுக்கு ஒரு தனிச்சிறப்பு உள்ளது. வளம் நிறைவு மற்றும் புதிய தொடக்கத்தின் அடையாளமாக இந்த எண்ணை கருதப்படுகிறது. இதனால் ஆடி மாதம் 18ஆம் நாள் இயற்கைக்கு நீருக்கும் விவசாயத்திற்கும் நன்றி செலுத்தும் நாளாக அமைந்துள்ளது. இந்நாளில் செய்ய வேண்டிய வழிபாடு: அதிகாலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து மாக்கோலம் இட வேண்டும். பூஜை அறையில் விளக்கேற்றி விநாயகர், அம்மன் மற்றும் குலதெய்வத்தை வணங்க வேண்டும். நதிக்கரை அல்லது அருகில் உள்ள நீர்நிலையங்களுக்கு சென்று மஞ்சள், குங்குமம், மலர்கள் சமர்ப்பித்து வழிபடலாம். நீர்நிலைகள் இல்லை என்றால் நமது வீட்டில் ஒரு பாத்திரத்தில் நீரை எடுத்து அதில் மஞ்சள், பச்சை கற்பூரம், பூ போட்டு அதனை வழிபாடு செய்யலாம். நாங்கள் இன்றைக்கி காவிரி நீரை எடுத்து எங்கள் வீட்டிலே பூஜை செய்து வழிபாடு செய்தோம். இப்போது சமீப காலமாக இரு மாநிலத்திற்கும் காவிரி பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும். இந்த ஆடி 18இல் மழை பொழிவு பெற்று 2 மாநில விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்து பிரச்சனை தீர நாம் அனைவரும் வீட்டிலிருந்து பிரார்த்தனை செய்வோம். மற்றும் பெண்கள் குடும்ப நலனுக்கும், கணவரின் நீண்ட ஆயுளுக்கும், குழந்தைகள் ஆரோக்கியத்திற்கும் மற்றும் வீட்டு செல்வம் வளம் பெருக வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள். பெண்கள் தங்கள் திருமாங்கல்ய கயிறை மாற்றுவதற்கு ஆடி 18 மாற்றிக்கொள்ளலாம். இந்த திருநாளில் நாம் தொடங்கும் அனைத்து நல்ல காரியங்களும் வெற்றி பெறும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாமிக்கு படைக்கிறதுக்கு நைவேத்தியமாக பாயாசமும் மகண்டி ஹல்வாவும் செய்தோம். மற்றும் ஒரு தாம்பலத்தில் உப்பு, மஞ்சள் வைத்து வழிபாடு செய்தோம். ஆடிப்பெருக்கு நமக்கு சொல்லும் மிகப்பெரிய செய்தி என்னவென்றால், பஞ்சபூதங்களில் ஒன்றான நீரை மதிப்போம் மற்றும் இயற்கையை காப்போம். நீரே வாழ்வின் ஆதாரம், எனவே நீரை சேகரிப்போம். விவசாயத்தை மதிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் செய்யுங்கள். மற்றும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம டேஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். நன்றி. புதுக்கோட்டை புவனேஸ்வரி, புவனேஸ்வரம் ஜெகதீஸ்வரி, மன்னதியின் மல்லீஸ்வரி, நங்கநல்லூர் ராஜேஸ்வரி, பாகேஸ்வரி, யோகேஸ்வரி, லோகேஸ்வரி, மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி, உறையூர் வெங்காளி, உஜ்ஜயினி மாதா. ஆயிரங்கண் கொண்டவளா அம்மா வந்தாளே, சூளமத கையில் கொண்டு அம்மா வந்தாளே, கேட்டவரம் தந்திடுவா அம்மா வந்தா.